நாம் அன்றாட வாழ்வில் உண்ணும் உணவு முறைகள் வளர்ச்சியை நோக்கி மட்டுமல்லாமல் நம் வாழ்விலும் சான்றிருந்திருந்தால் ஆயுள் கூடி நோயற்ற வாழ்வே நிலைத்திருந்திருக்கும். உணவு பழக்க முறை என்பது அத்தியாவசியத்திலிருந்து ஆடம்பரமாகிவிட்டது. சாமை, வரகு, கம்பு, ராகி, திணை, சோளம், மக்காசோளம் போன்ற சிறிய சிறிதானியங்களை எடுத்து வருவதை கூட நம் வாழ்வில் தவிர்த்து விட்டோம். கம்பு உடலுக்கு தெம்பு, திணை இதயத்திற்கு துணை, சாமை உண்டால் ஆமை வயது, சோம்பல் நீக்கும் சோளம். இதுபோல பல்வேறு பலன்களையும் மருத்துவ பயன்களையும் கொண்டுள்ள சிறுதானிய வகைகளை நாம் ஏன் தவிர்க்கிறோம்? ஃபாஸ்ட் ஃபுட் என்ற பெயரில் ரசாயன பொருட்களை கலக்கி ருசியூட்டும் உணவுப் பொருட்களையும் மற்றும் தின்பண்டங்களையும் தவிர்த்துவிட்டு மீண்டும் மில்லட்ஸ் என்று சிறுதானியங்களை பற்றி சிந்திப்போம். தினசரி சிறுதானியத்தை உண்டு கொண்டிருக்கும் மா வெங்கட்டம்மாளின் கருத்து. சோளச்சோறு, வரகஞ்சோறு, சாமச்சோறு, காட்டில் வேற கம்பு, இங்கிட்டு வேற கம்பு ஆக்குனா அதான் பொதுவாக கம்பு எல்லாம் சுச்சேட்டி அரிசி சோத்தை போட்டுக்கிட்டு குழம்பா வச்சு குடித்தாலும் ஒன்று சத்து இல்லை, கல்வி காலம் ஓந்து. இந்த கம்பு சோளம் உடம்புக்கு இதான் நல்லது. மோர், சோளம் 5-10 வகை சோறு இருக்கும்ல. இப்போ நான் சொன்னதே குழந்தைகளுக்கும் அதைய கொடுங்க. உடம்பு நல்லா இருக்கும், சத்தானது. அந்த உடம்பு தான் இன்னைக்கு 85 வயசு வரைக்கும் நல்லா இருக்குது.